இந்த பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது இது பாக கிளைக்கழக கூட்டம் அல்ல, அண்ணா திமுக மாநாடு என்று சொல்லுகின்ற அளவிற்கு கடல் போல் மக்கள் வெள்ளம் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு நம்மை பார்த்து ஸ்டாலின் பேசுறாரு, அண்ணா திமுக இதோட முடிஞ்சு போச்சுங்கிறாரு. அருமை சகோதரர் சொல்றாரு, பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய கனவு பகல் கனவு. இங்கே வந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சிப்பாய்கள் நாட்டை காப்பதற்கு ராணுவம் எப்படியோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றிக்கு இங்கே குவிந்திருக்கின்றார்கள் சிப்பாய்கள். மாவட்ட செயலாளர் சொன்னதை போல ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் நிர்வாகியும் பூத் கழக நிர்வாகிகளும் சிறப்பாக செயல்பட்டு நடைபெறுகின்ற 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடைவெளியில் என்று தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்கும். கிட்டத்தட்ட 5771 பேர் இந்த பாக கிழக்கழக நிர்வாகிகளாக இன்றைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். சாதாரண விஷயம் அல்ல. ஒரு சட்டமன்ற தொகுதியிலே ஒரு வேட்பாளருக்கு ஆதரவாக சுமார் 5000 பேர் களப்பணியாற்றுகிறார்கள். இந்த 5000 பேருடைய உழைப்பால் தான் தலைமை கழகம் அறிவிக்கின்ற வேட்பாளர் வெற்றி பெற முடியும். இந்த பாக கிளைக்கழக நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டதுடைய நோக்கம் அறிவிச்சார் குமரகுரு சொன்னார், ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் 25 வாக்குகளை நாம் உங்கள் மூலமாக வேட்பாளருக்கு கிடைக்க வேண்டும். வந்திருக்கின்ற நிர்வாகிகள் ஏதோ பாக கிழக்கழக நிர்வாகிகள் என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் உருவாக்கப்பட்ட கட்சி இங்கே இருக்கின்றீர்கள், நீங்கள் உருவாக்கப்பட்ட கட்சி. அவர்களும் இதில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் நியமிக்கப்பட்டோம். இவ்வளவு ஆண்டு காலம் இந்த கட்சியை கட்டி காத்தவர் இங்கே இருக்கின்றீர்கள், மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து இன்று வரை இந்த இயக்கத்திற்காக உழைத்துக் கொண்டு அந்த உழைப்பால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய கட்சியாக இன்றைக்கு விலகிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இளைஞர்கள் முக்கியம். ஒரு இயக்கம் வாழையாக தொடர வேண்டும் என்று சொன்னால் அந்த இயக்கத்திற்கு இளைஞர்கள் தேவை. அந்த இளைஞர்கள் நம்முடைய அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், அக்காமார்கள், சகோதரிகள், அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். தனக்கு பின்னால் இந்த இயக்கம் தொடர வேண்டும். அதற்காகத்தான் பாக கிளைகளிலே நாம் உருவாக்கி இருக்கிறோம். என்னை எடுத்துங்க, நான் 33 வயசுல எம்எல்ஏ ஆனேன். 33 வயதிலே நான் எம்எல்ஏ ஆனேன். சில மூத்த நிர்வாகிகள் சில பேர் கேட்கின்றார்கள், ஏன் நாங்கள்லாம் கட்சியில் இல்லையா? நானும் உங்களோட சேர்ந்தவன் தான். நமக்கு பின்னால் இந்த இயக்கம் தொடர வேண்டும். அம்மா சட்டமன்றத்திலே சொன்னாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டு காலம் தொடரும் என்று சொன்னார்கள். அப்படி தொடர வேண்டும் என்று சொன்னால் இளைஞர் பட்டாளர்கள் நம்முடைய இயக்கத்திற்கு வலு சேர்க்கின்ற விதமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேதான் நாம் இந்த பாக கிளைகளை நாம் உருவாக்கி இருக்கின்றோம்.